இப்போ உங்கள் வாழ்க்கையில் வந்து குடும்பத்தில் ஒரு சில தேவைகள் இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் ஒரு வித கலக்கம் இருக்கலாம். கலக்கம் என்றால் கலங்கின நிலைமையிலே இருக்கிற ஒரு குடும்பம், வேதனையில் இருக்கிற ஒரு குடும்பம். அன்பார்ந்தவர்களே, உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது? உங்களுடைய குடும்பத்தில் பேச்சுக்கள், வார்த்தைகள் எப்படி இருக்கிறது என்பதை அறிந்து அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் வந்து ஜெபிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். எப்படி அமைதி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் கலங்கின நிலைமையில் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு குடும்பத்தில் ஒரு சரியான ஒரு உணவு, ஒரு நல்ல ஒரு உணவு, ஒரு ருசிகரமான ஒரு உணவு இல்லாமல் சாப்பிட்டதே டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு செலவு அதிகமாயிருமேன்னு சொல்லி ஒரு நல்ல ஒரு உணவு சமைக்காமல் செலவை குறைக்க வேண்டும் என்று சொல்லி அது தகுந்தாப்பில் செலவு செஞ்சு அந்த இப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபாய்க்கும் சாப்பிட்லாம், 100 ரூபாய்க்கும் சாப்பிட்லாம். 100 ரூபாய்க்கு என்ன சாப்பிட்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம். 6 பேர் இருக்கிறீங்க. ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க? 6 பேர். 6 பேர் சேர்ந்து 1000 ரூபாய்க்கு சாப்பிட்லாம், 6 பேர் சேர்ந்து 100 ரூபாய்க்கும் சாப்பிட்லாம். 100 ரூபாய்க்கு என்ன சாப்பிடுவீங்க? ரூபாய்க்கு 1 கிலோ அரிசின்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ 1 கிலோ அரிசி? 70 ரூபா. ஒரு ரசம் வச்சா எவ்வளோ வரும்? 30 ரூபாயா, 20 ரூபாயா? 6 பேர்த்துக்கு ரசம் வச்சா எவ்வளோ வரும்? இல்லை, கொஞ்சம் நல்லா இதாக சாப்பிட்ற மாதிரி. 6 பேர்த்துக்கு ரசம் வச்சா எவ்வளோ வரும்? 20 ரூபா வரும். சரி, ஒரு பொரியலில் ஒரு தேங்காய் சில்லு, ஒரு துவையல், அது தேங்காய் விலை கூடயா? சரி, அத்தை விட்டியா ஒரு ஊறுகாய், அவ்வளோதான். இப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க 100 ரூபாய்க்கில். 100 ரூபாய்க்கில் இவ்வளோ தானே சாப்பிட முடியும். வேறு வந்து ஒரு 1/4 கிலோ சிக்கனு, அல்லது ஒரு 1/4 கிலோ மட்டனு, அல்லது 1/4 கிலோ காடை இப்படி எடுத்து வந்து 100 ரூபாய்க்கில் சாப்பிட முடியுமா? முடியாது. ஆனால் நீங்கள் 500 ரூபாய்க்கும் சாப்பிட்லாம், மிஞ்சி போனால் 1000 ரூபாய்க்கும் சாப்பிட்லாம். 1000 ரூபாய்க்கு என்ன சாப்பிடலாம் தெரியுமா? மீன் வகையில் ராட்டு இருக்குமா, ராட்டு, அது வந்து கிலோ வந்து 500 ரூபான்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் சமைச்சிங்கன்னா 1000 ரூபாய்க்கு வந்துடும். ஓகே, இப்போ உங்களுக்குள்ளே உங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு வறுமைப்பட்ட ஒரு ஆகாரங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் பிள்ளை கேட்குது, ஏம்மா டெய்லி ரசமாம்மா, டெய்லி துவையலாமா அப்படின்னு கேட்குது. அப்போ உங்களுக்கு மனசு ரொம்ப வேதனைப்படும். ஏன் ஆண்டவரே என்ன இப்படி சோதிக்கிற, என் பிள்ளை இப்படி, ஆண்டவரே ஏன் இந்த நிலைமை அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் ஏசப்பாடு ஜெபம் பண்ணுவீங்க. ஆனால் இந்த நிலைமையில் எப்படிப்பட்ட குடும்பங்கள் இருக்குமானால் எல்லாவற்றையும் அடித்து புசி அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. உன் ஆத்மா வாழ்வுகள் எல்லாவற்றையும் வாழ சுமார் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 காரியங்கள். ஒன்று, குடும்பத்தில் கலக்கங்கள், வேதனைகள், சண்டைகள், முறுமுறுப்புகள், பிரச்சனை ஏன் வருது? பணப்பிரச்சனைனால பிரச்சனை வருது, பணப்பற்றாக்குறையினால பிரச்சனை வருது. அப்போ இப்படிப்பட்ட கலக்கங்கள் வருகிறது. அடுத்து அந்த பணப்பிரச்சனை வரும்போது நம்முடைய சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து அந்த பதார்த்தங்கள் என்ன செஞ்சு, ருசியான பதார்த்தங்கள் குறைஞ்சி போயிடுது. ஒரு சாம்பார், ஒரு கூட்டு, அதுக்கு எவ்வளோ செலவாகும்? 1 கிலோ அரிசி, ஒரு சாம்பார், ஒரு கூட்டு எவ்வளோ செலவாகும்? 200 ரூபா ஆயிரும். ஓகே, இப்படி ஆகுது, இப்படி செலவு இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட நிலைமை ஏன் வருது? இதை மாற்றி அமைக்க என்ன செய்யணும்? ஏன் இப்படி டெய்லி வந்து இப்படி வறுமைப்பட்ட உணவு, ஒரு டேஸ்ட் இல்லாத உணவு, அப்படி உங்கள் குடும்பத்தில் டெய்லி அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குமானால் அதுக்கு மாற்று வழி இருக்கிறது. ஒரு நல்ல, இப்போ நீங்கள் தான் கஷ்டப்பட்டு வளர்ந்து இது பண்ணுறீங்க. நம்ம பெற்ற பிள்ளையை வளர்க்குற பிள்ளைகளை ஒரு நல்ல ஆகாரத்தை கொடுத்து பிள்ளைகளை என்ன செய்யணும்? வளர்க்கணும், பார்த்துக்கணும். அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனே நீங்கள் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்னா,
1 தீமோத்தேயு 2:2. நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல், சண்டை இல்லாமல், பிரச்சனை இல்லாமல், போராட்டம் இல்லாமல், கலகம் இல்லாமல், அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு, வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் அமைதியாக பொறுமையாக அன்பாக சாப்பிடும்படி, ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். இப்போ கவனிச்சிங்களா? இதில் எத்தனை காரியத்துக்கு, அதாவது அமைதியுள்ள ஜீவனம் 1, கலங்கம் இல்லை 2, வேற என்ன? நல்ல ஒழுக்கமான, உங்கள் வீட்டில் இருக்கிற ஆளுங்க வந்து ஒரு ஒழுக்கமான ஆளுகளாக இருப்பாங்க. மேட்டுக்கும் பள்ளத்துக்கு முரட்டாட்டம் பிடிச்சி வாழ மாட்டாங்க. அதனால் வந்து மாற்று வழி பரிகாரம் என்ன? முதல்ல திருப்பி வாசிங்க பார்ப்போம், தெரியும். நாம் எல்லா பக்தி, அதாவது எல்லா காரியத்திலையுமே நமக்கு ஒரு பயமும் ஒரு பக்தி என்ன செய்யுது இருக்கணும். 1, 2 நல் ஒழுக்கத்தோடு நம்ம வீட்டில் இருக்கிற ஆளுக வந்து ஒரு ஒழுக்கமான பிள்ளைகளா, ஒழுக்கமான ஆளுகளா, ஒரு தப்பு தண்டா பண்ணாமல், பாவம் பண்ணாமல், முரட்டாட்டம் பண்ணாமல், ஒழுக்கம் எது ஒழுங்கு எது அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட ஒரு குற்றத்தையும் குறையும் காண முடியாது. ஒழுக்கமுள்ள வாழ்க்கை வாழும்படி, கலகம் இல்லாமல், குடும்பங்களில் ஒருத்தர் பிரச்சனை இல்லாமல், சண்டை இல்லாமல், போராட்டம் இல்லாமல், அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படி அமைதியாக குடும்பம் இருக்கும். குடும்பத்தில் வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அமைதியாக இருக்கும். ஒரு பிரச்சனை இருக்காது, ஒரு சண்டை இருக்காது, ஒரு போராட்டம் அப்படிலாம் ஒன்றுமே என்ன செய்யாது, இருக்காது. சாப்பிட்டீங்களா? வாங்க சாப்பிடுவோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லேட்டாக ஆயிடுச்சு, வாங்க சாப்பிடுவோம். அமைதியாக. எங்கே போனீங்க? உனக்கு சாப்பாடு ஆக்கி எவ்வளோ நேரம் ஆச்சு? அப்போ அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படி, ராஜாக்களுக்காக அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி செய்யணும்? எப்படி ஜெபிக்கணும்? ராஜாக்களுக்கும் அதிகாரமுள்ள யாவருக்கும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ராஜாக்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அதிகாரம் உள்ளவர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அதாவது இந்த காரியம் செய்யும்போது ராஜாக்கு வந்து நல்லது நடக்குதோ நல்லது நடக்கலையோ, அதிகாரிகளுக்கு நல்லது நடக்குதோ நல்லது நடக்கலையோ, நம்ம குடும்பத்தில் நல்லது நடக்கும். புரிஞ்சவங்க அல்லேலூயா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எப்படி ஜெயிப்பீங்க? ஆண்டவரே, என் வீட்டில் வந்து கடந்த 1 வாரமாக சண்டை வந்து கொண்டு இருக்கிறது, இதிலிருந்து விடுதலை எனக்கு வேண்டாமா? ஆண்டவரே, ஏன் இப்படி என் பிள்ளை வந்து இப்படியே சோறு டெய்லி ரசஞ்சோறுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது, நல்ல சாப்பாடு என் பிள்ளைக்கு பண்ண முடியல, என் வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு, இதே மாதிரி எத்தனை காலத்துக்கு ஓடுறதுக்கு ஒன்றுமே புரியலையே, இந்த வாழ்க்கை எனக்கு தேவையா, ஒரு வருமானத்தை கூட்டி கொடுக்க மாட்டேங்க, என்ன ஆண்டவர் ஏன் இப்படி எனக்கு செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி புலம்பிகிட்டே நீங்கள் ஜெபிச்சிட்டே இருப்பீங்க. இதுக்கு பரிகாரம் அந்த மாதிரி வார்த்தைகள் கிடையாது. உங்கள் குடும்பத்தில் ஒழுக்கமுள்ள ஆளுகளாக இருக்க வேண்டுமா? 1. 2வது, உங்கள் குடும்பத்தில் கலகம் இல்லாமல் இருக்க வேண்டுமா? 2. 3வது என்னது? அமைதியுள்ள ஜீவனம் பண்ணி வாழும்படி நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, ராஜாக்களுக்கு பிரபுகளுக்கு என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். இப்போ நிறைய இடங்களில் முழு ஜெபங்கள், உபாச கூட்டங்கள்லாம் வந்து ஜெபிக்கிறாங்க. நாட்டுக்கு, ராஜாக்கு எல்லாம் ஜெபிக்கிறாங்க. அதை ஜெபிக்கிறனால அதுக்குண்டான பலனை இப்போ என்ன செய்யலாம் பார்க்க போகிறேன். யோபு தன் நண்பர்களுக்காக ஜெபித்த போது யோபுடைய சிறையிருப்பு மாறுச்சு. வாசிங்க யோபு 42. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன் இருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். நீங்க பைபிள் படிக்கலாம், இந்த பைபிள் வசனத்தை மனப்பாடம் பண்ணலாம். ஆனால் இதுக்குண்டான பவர், இதுக்குண்டான வல்லமை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். யோபு வந்து பிளாட்பாரத்தில் வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும், உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் பருக்களால் வாதிச்சு சுரண்டிக்கிட்டு இருந்தார். அந்த வேதனை பார்க்கும்போது மனைவி கூட செத்துரு, எதுக்கு இவரோட இருக்குது அப்படின்னு சொல்லுது, இந்த வேதனை தாங்கணுமா அப்படின்ட்டு. ஆனால் எந்த டைமில் எந்த நேரத்தில் ஒரு எதிர்ப்பு வருது அவருக்கு. யோபு கூட நெருங்கின பழகின நண்பர்கள், யோபு கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட்டவர்கள், யோபு செல்வந்தனாக இருக்கும்போது கூட பக்கத்தில் இருந்தவர்கள், அவர்கள் எல்லாருமே வந்து ஒரு நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, நீ என்ன தப்பு பண்ண, நீ என்ன பாவம் பண்ண, எந்த சாபம் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை கொண்டு வந்து கொடுக்குது, என்ன பண்ண, நீ ஏன் இப்படி இருக்க, ஏன் வந்து ஆண்டவர் உன்னை இப்படி சோதிக்கிறாரு, என்ன தப்பு பண்ணி தொலைச்ச அப்படின்னு சொல்லி இன்சல்ட்டு பண்ணி என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், உங்கள் ஏற்று வீட்டில் வந்து நல்ல செல்வ செழிப்பாக நல்ல பட்டு மடாக உடுத்திருக்கலாம். நீங்கள் பக்கத்தில் உட்காந்து என்ன போவீங்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க.
அப்போ அவங்க கேட்பாங்க, என்னங்க நீங்கள் ஆண்டவரை கும்பிட்றீங்க, இயேசுவை கும்பிட்றீங்க, நாங்கள் இந்த கொஞ்சம் வருமானத்தை நாங்கள் நல்லா இருக்கோம், குறையில்லாமல் இருக்கோம், நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்போ உங்களுக்கு மனதில் ஒரு வேதனை வரும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அவர் பெரிய பகட்டு இணுக்கிறான்னு சொல்லுவீங்க. ஆனால் யோபுக்கு இதே நிலைமை வந்துச்சு. ஆனால் யோபு அதுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி என்ன சொல்கிறாரு யோபு? யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். அன்பார்ந்தவர்களே, பரிகாரம் எப்படி பாருங்க. உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கலாம். ஆனால் யார் உங்களை நிந்தனைக்கு உட்படுத்தினார்களோ, யார் உங்களை கேவலப்படுத்தினார்களோ, யார் உங்களை அவமானப்படுத்தினார்களோ அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது அவர்களுக்கு அற்புதம் நடக்குதோ நடக்கலையோ, ஆனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் எடுத்து போடுவார். இதான் கற்பனை, இதான் கட்டளை. மாத்திரம் எப்படிப்பட்ட அற்புதம் செய்வார்னு கேட்டால், முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் இப்போ இருக்கிற நிலைமை ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம். முன்னிருந்த நிலைமையை காட்டிலும் பின்னிருந்த நிலைமை ரொம்ப ஆசீர்வாதம். அதுக்கு மெயின் அஸ்திவாரமே நிந்திக்கப்பட்ட வேலையில் யார் மூலமாக நிந்தனம் வந்துச்சோ அவனுக்காக ஜெபத்தை ஏறெடுக்கிறாரு. அந்த நேரத்தில் யோபு சிறையிருப்பு என்ன செஞ்சிச்சு, மாறுச்சு. ரெட்டிப்பான ஒரு ஆசீர்வாதம் என்ன வந்துச்சு. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு உண்டான சில காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், எதிராளியாகவே பார்க்குறோம். நம்மளை அவமானப்படுத்தினவன் இவன் ஒன்றுமில்லாமல் ஆகணும்னு சொல்லி அந்த கோணத்திலேயே, அந்த எண்ணத்திலேயே, அந்த சிந்தையிலேயே நம்ம பார்க்குறோம். நம்மளை கெடுத்து பேசினவன், நம்ம வாழ்வை கெடுத்தவன், நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாதவே என்னென்ன பண்ணியிருக்கிறான், இவன் நல்லா இருக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு சபித்தலை கொடுத்து நம்ம இருப்பதனால நம்ம வாழ்க்கையில் ஒரு மேலே போக முடியல. கர்த்தர் சொல்கிறாரு, யார் உன்னை கஷ்டப்பட வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணோன்னா அவனுக்காக நீ ஜெபத்தை ஏறிடு. காரணம், அவனை காப்பாற்ற இல்லையோ ஒன்றை காப்பாற்றிடுவார். யோபுக்கு முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. இதான் மேட்ரு. நீங்கள் ஒரு 2 மணி நேரம் வள அப்படி இல்லை இப்படி ஆகிப்போச்சுன்னு ஜெபிச்சுட்டே இருப்பீங்க. பாயிண்ட் எடுக்கணும், கரெக்டான பாயிண்ட் எடுக்கணும். நீங்கள் உங்கள் குடும்பம் இப்போ எந்த நிலைமையில் இருக்குது, எந்த சூழ்நிலை இருக்குது, எப்படி ரன் ஆகிட்டு இருக்குது, எப்படிப்பட்ட போகிறது இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல பைபிளை யார் எப்படி ஜெபிச்சா, எப்படி வெற்றியை பெற்றாங்க, எப்படி விடுதலை பெற்றாங்க அப்படிங்கிற காரியத்தை குறித்து நீங்கள் கண்ணோக்கி பார்த்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஒரு விடுதலையான ஒரு வாழ்க்கை அமையும், ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை அமையும், ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை அமையும், ஒரு உயர்வான வாழ்க்கை என்ன செய்யும் அமையும். பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் பலவீனமாக இருக்கிறாங்க, ரொம்ப மெடிக்கல் செலவு ஆகிட்டே இருக்கிறது, ஆஸ்பத்திரி செலவே ஆகிட்டே இருக்கிறது, ஒன்றுமே சமாளிக்க முடியல, கடை வாங்கி மெடிக்கல் பண்ணுறோம். அப்போ ஆண்டவர் எனக்கு சுகத்தை தாங்க, பலத்தை தாங்க ஜெபிக்கிறீங்க. அந்த ஜெபிக்கும் போது சுகத்தின் வார்த்தையில் சொல்லி ஜெபிக்கிறீங்க. அப்படி ஜெபிக்கும் போது நீங்கள் ஊடால ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். சங்கீதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் ஒரு அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதுக்காக நீ இஸ்ரவேலுக்காக என்ன செய்ய ஜெபம் பண்ணணும்னு அப்படி சொல்லப்பட்டிருக்கு. எடுங்க பாப்பா, எடுத்தவங்க சங்கீதம். எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இப்போ கவனிங்க, இதில் எத்தனை காரியம். நீங்கள் இஸ்ரேல் நாட்டுக்காக ஜெபிக்கும் போது என்ன காரியம் நடக்குது சொல்லுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சொல்லுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் வேற என்ன சுகமாக இருப்பாங்க. அப்புறம் உன் அலங்கத்துக்குள்ளே, அலங்கனை யார், அலங்கனை என்னது, உன்னுடைய குடும்பம். உன் குடும்பத்தில் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியும். இதில் எத்தனை காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் நாட்டுக்காக ஜெபிக்கும் போது என்ன காரியம், எத்தனை காரியம் நடக்குது சொல்லுங்கள். 3 காரியம் என்ன சொல்லுங்கள். சரி இருங்க, நேசிக்கிறவங்க. இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே அப்பா அம்மா புருஷன் முஞ்சாதி பிள்ளைய இவங்களை நீங்கள் நேசிப்பீங்களா, நேசிக்க மாட்டீங்களா? நேசிப்பீங்களா, நேசிக்க மாட்டீங்களா? முதல் பாயிண்ட்டு, நீங்கள் இஸ்ரேல் நாட்டுக்காக ஜெபிக்கும்போது நீங்கள் யாரெல்லாம் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் நேசிக்கிறீங்களோ அவர்கள் ஒரு சுகவானாக, ஒரு பலவானாக இருப்பாங்க. ஹலோ, நீங்கள் வீட்டுக்குள்ளே அக்கம் பக்கத்தில் யார் மேலே அன்பு வச்சு யார் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அவர்கள் எப்படி இருப்பார்களாம்,
சுகமாக இருப்பார்களாம். நீங்கள் நேசிக்கிறவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ இந்த அம்மா, இந்த உமாம்மா இஸ்ரேல் நாட்டுக்காக ஜெபிக்குது. ஜெபிச்ச உடனே நீ நேசிக்கிறது யாரம்மா நேசிக்கிற? பிள்ளைய. புருஷன் இல்லையோ? பிள்ளைகள் மொட்டை கடை சொல்லிட்டு அப்புறம் புருஷன் எங்கே போகிறது? இல்லை, புருஷனை நேசிக்கணும்ல. புருஷன் எல்லாமே பிள்ளை வந்துடுமா? பிள்ளை எல்லாம் யாரை கேட்டாலும் பிள்ளை. புருஷனை ஓரம் கட்டிடுறது தூக்கி எங்கிட்டாச்சும். அவன் எப்படி திருந்துவான்? இல்லை, அவன் எப்படி நல்லவனாக மாறுவான்னு கேட்குறேன். சில தாய்மாருக்கு என்ன பண்ணிடுறது, யாருக்காக ஜெபிக்கணும்? என் பிள்ளைக்காக ஜெபிக்கணும். என் புருஷனை ஓரம் கட்டிடுறதா? புருஷன் சம்பாரிச்சு வந்து கொடுக்கணும், அவ்வளோதான். நீ காசை வந்து கொடுறா சாமி, நீ எக்கடுக்கிட்டு போடா, அவனு ஒதுக்கக்கூடாது. வந்து புருஷனை என்ன செய்யணும்? நேசிக்கணும். என்ன செய்யணும்? புருஷனை நேசிக்கணும், பிள்ளைகளை நேசிக்கணும். அப்போ பாருங்க, இதயத்து நினைவு வாயில் வருதா? அப்போ இந்த அம்மா யாரை நேசிக்குது? யாருக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குது அப்படின்னு கேட்டால் பிள்ளைகளை கொடுக்குது. புருஷனை ரெண்டாவது வச்சுருக்கு. இந்த அம்மா மட்டும் இல்லை, எவனை கட்டாலும் யாரை கட்டாலும் இப்படி தான் சொல்கிறாங்க. நான் நிறைய பேர்த்து பார்த்துட்டேன். யாருக்குமா ஜெபிக்கணும்? என் பிள்ளையை வாழ்ந்தால் போதும், என் பிள்ளைகளுக்கு தான் நான் வாழ்கிறேன் அப்படின்வாங்க. நிறைய ஜெப கூப்பிடு, என் பிள்ளைகளுக்காக தான் வாழ்கிறேன். அவள் புருஷனுக்காக நீ வாழல? நீ புருஷனுக்காக வாழலையா? புருஷன் சம்பாரித்து வந்து கொடுத்தா மட்டும் போதும், நீ அவனை நேசிக்கிறது கிடையாது. அவன் வருமானம் மட்டும் நேசித்தா போதுமா? அப்புறம் அவன் எப்படி உன்னை என் கண்ணே, என் பொண்ணு, என் செல்லமே நல்லா இருக்கியா அப்படின்னு எப்படி விசாரிப்பான்? நீ நேசிக்கிறன்னு அவன் எப்படி விசாரிப்பான்? அவன் உன்னை கொடுமைப்படுத்ததான் செய்வான். அவன் கொடுமைப்படுத்துறதுக்கு, அவன் வைரத்துக்கு திட்டுறதுக்கு காரணமே நீ தான். புருஷன் இல்லாமல் பிள்ளை கிடையாது. அப்போ முதல் நேசம் யாருக்கு நேசிக்கணும்? புருஷனை தான் நேசிக்கணும். ரெண்டாவது பிள்ளைகளை நேசிக்கணும். அல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் நேசி, அவ்வளோதான். இவனை மட்டும் நேசிப்பேன், அவனை நேசிக்கலை. மூத்த பிள்ளையை நேசிப்பேன், ரெண்டாவது பிள்ளையை நேசிக்க மாட்டேன். எனக்கு மூத்த பிள்ளை தான் முக்கியம், அதுக்கப்புறம் ரெண்டாவது பிள்ளை. அப்புறம் ரெண்டாவது பிள்ளை எங்கேருந்து தத்தெடுத்தியா நீ கேட்குறேன். சில குடும்பத்தில் பேசுகிறதெல்லாம் நான் சொல்கிறேன். நான் உங்களுக்கு எனக்கு இந்த இளைய பிள்ளையை குறித்து தான் ரொம்ப கவலையாக இருக்குது. அப்போ மூத்த பிள்ளையை குறித்து கவலை இல்லையா? இப்படிலாம் வார்த்தை வருது, இப்படிலாம் வார்த்தையை சொல்கிறாங்க நிறைய பேர். எனக்கு இளைய மகனை பற்றி எனக்கு கவலையே இல்லைங்க, மூத்த மகனை பற்றி எனக்கு ரொம்ப கவலைங்க. அப்போ இளைய மகனை தூக்கி தூர போட்டுறதா கேட்குறேன். எனக்கு எல்லா பிள்ளைகளும் 2 கண்ணு எனக்கு வேணும். 2 கண்ணு வேணும், 2 காது வேணும். ஒரு காது இருந்தால் போதும் சொல்லுவீங்களா நீங்கள்? எனக்கு ஒரு கண்ணு இருந்தால் போதும், ஒரு கண்ணை வச்சு குடும்பம் நடத்திடுவேன்னு சொல்லுவீங்களா நீங்கள்? ஒரு கண்ணை நீங்கள் கெடுத்துருவீங்களா? ஒரு கண்ணை குத்துவீங்களா நீங்கள்? ஒரு காதை மூடுவீங்களா நீங்கள்? 2 கண்ணு எப்படியோ அதே மாதிரி 2 பிள்ளை, 2 காது எப்படியோ 2 பிள்ளை. அப்படின்னா உன்னுடைய நேசமும் உன் அன்பும் உன் பாசமும் எப்படி 2 பிள்ளைகளுக்கு நீ சரிசமமாக நேசத்தை வைக்கணும். இவனை நேசிக்கிறவனை நேசிக்க மாட்டேன், இவனை பற்றி கவலை இல்லை, இவனை பற்றி தான் கவலை. அப்படின்னா நீங்கள் வார்த்தையில் இது தடுமாறுறீங்க. ஒரு பிள்ளைக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். யாராவது எனக்கு இந்த பிள்ளையை குறித்து எனக்கு கவலை, அவனை குறித்து கவலை இல்லை அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா, அப்போ ஒரு பிள்ளையை வாழ்கிறதுக்கு தான் நீங்கள் பிரயாசப்படுறீங்களோ ஒழிஞ்சு இன்னொரு பிள்ளை வாழ்கிறதுக்கு பிரயாசப்படலைன்னு அர்த்தம். நீங்கள் சொல்கிறது பேசுகிறது எப்படி பேசணுமா? என்னுடைய பிள்ளைகள், என் 2 பிள்ளைகளுக்காக, என் பிள்ளை 2 பிள்ளை நல்லா இருக்கணும், அப்படி பேசணும். அப்போனா இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். அது சுகித்திருப்பார்கள், சுகமாக இருப்பார்கள். எந்த ஒரு பலவீனமோ, எந்த ஒரு நோயோ, எந்த ஒரு நோடியோ என்ன செய்யாது, வராது. உன்னை நேசிக்கிறவர்கள். நீ யார் மேலே பாசம் வச்சுருக்கிற? இப்போ இந்த காலத்துலலாம் யார் மேலே பாசம் வச்சுருக்குன்னு கேட்டால் எந்த ஒரு 75% பிள்ளைகள் தான் சொல்லுவாங்க ஒழிஞ்சு புருஷனை சொல்லவே மாட்டாங்க. டெஸ்ட்டு கணக்கெடுத்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்க, பிள்ளையே. அப்புறம் அவன் படுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு மெடிக்கல் செலவு கையை மூடி காலம் வைக்கிட்டு யார் அந்த வேலையை பார்க்குறது? நீ தான் பார்க்கணும். புருஷக்காரன் படுத்துட்டு காலமுக்கு கையமுக்கு எந்திரிக்க முடியல அப்படின்னா நீ தான் தூக்கி விடணும் அவனை. இந்த கஷ்டம் உனக்கு தேவையா? இந்த மெடிக்கல் செலவு உனக்கு தேவையா? ஹாஸ்டலில் ஃபீஸ் கட்டணும், 10,000 ஃபீஸ் கட்டணும். நீ என்ன பண்ணுவ? கடனை வாங்கிட்டு போய் ஃபீஸை கட்டுவ. ஃபீஸை கட்டி அவனை தூக்கிட்டு கொண்டு வருவ வீட்டுக்கு. அது சுகமான இருந்தால் பெட்டில் படுப்பானா? நீ உண்மையான ஒரு நேசம் வச்சேனா, உண்மையான ஒரு அன்பு வச்சேனா அவனுக்கு பலவீனம் வருமா? வராது. ஆஸ்பத்திரி செலவு வருமா? வராது. அப்போ என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகவானா இருப்பதற்காக. இதெல்லாம் குடும்பங்களுக்கு தேவை. நீங்கள் மணிக்கணக்காக ஜெபத்தை ஏறெடுக்கலாம். எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யணும் கேட்கணும் அப்பாட்ட.
நீ வந்து உன் புருஷன் மேலே நேசம் வைக்காமல், பிள்ளை மேலே நேசம் வைக்காமல், என் பிள்ளைக்கு ஜெபிக்கிறேன், என் புருஷனுக்கு ஜெபிக்கிறேன் அப்படின்னா அந்த ஜெபம் வந்து பழுதற்ற ஜெபம். அது வந்து ஒரு பலனுள்ள ஜெபமா இல்லை. உண்மையான ஒரு அன்பு வச்சு, உண்மையான ஒரு நேசம் வச்சு நீ ஜெபிச்சானா அந்த ஜெபத்துக்கு பதில் வரும். இப்போதைக்கு சுகம் வேணும் அப்படிங்கிறது அந்த இதில், அந்த எண்ணத்தில் வரக்கூடாது. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும். ஒன்று, நம்ம இஸ்ரேல் நாட்டுக்கு ஜெபிக்கும் போது ஒரு காரியம், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள். ரெண்டாவது என்ன? உன் குடும்பத்தில் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அலங்கம்னா நம்முடைய குடும்பம். நம்முடைய குடும்பத்தில் 5 பேர் இருக்கீங்க, 4 பேர் இருக்கீங்களா, 4 பேர்த்துக்குள்ளேயும் ஒரு சமாதானத்தை பார்க்க முடியும். இன்றைக்கி வந்து குறிப்பாக குடும்பத்தில் வந்து காசு பணத்தை காட்டிலும், சொத்து சுகத்தை காட்டிலும் ஒரு குடும்பத்தில் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு சமாதானம் தான், ஒரு அமைதி. சமாதானமாக குடும்பத்தில் இருந்தீங்கன்னா நோயே வராது. ஏன்னா அவர் சிலுவையில் வாங்கி கொடுத்த அந்த சமாதானத்தை நீங்கள் அனுபவிக்கணும். முரண்பாடான பேச்சுகள், வம்பு வார்த்தைகள், கலகமான வார்த்தைகள் இல்லாமல் ஒரு குடும்பம் இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. கலகத்துக்குண்டான வார்த்தைகளை நம்ம என்ன செய்யக்கூடாது? ஏறெடுக்கக்கூடாது. வம்பு வார்த்தைகள், உண்டாகிற வார்த்தைகளை நம்ம பேசக்கூடாது. நேசமான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், சமாதானமான வார்த்தைகள், கிருபையான வார்த்தைகள், தாழ்மையான வார்த்தைகளை குறித்து தான் நீங்கள் குடும்பங்களிலே பேச வேண்டுமே தவிர, வம்பு உண்டாகும்படி, போராட்டம் உண்டாகும்படி, கலகம் உண்டாகும்படியான வார்த்தைகள் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த மாதிரி முரட்டாட்ட காரியங்கள் நடக்கும்போது அடுத்து 2வது விளைவின தாக்குதல் கண்டிப்பான முறையில் வரும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 3 காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? பரிகாரம் என்ன? இஸ்ரவேல் சமாதானத்துக்காக ஜெபிக்கணும். இஸ்ரேல் ஆரம்ப காலத்திலேருந்து இஸ்ரேல் நாட்டில் சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்குது. சண்டை வந்துக்கிட்டே தான் இருக்குது. அறிவாளிகள், ஞானவான்கள் இஸ்ரேலில் இருக்கிறவங்க, யூதர்கள் வந்து அவரை போல் அறிவாளிகள் யாருமே கிடையாது. சொட்டு நீளம் தண்ணியை வந்து கண்டுபிடிச்சது அவங்க தான். இப்போ இங்கேருந்து வயக்காட்டுக்கு தண்ணி பாய்ச்சுறீங்க, மரம் அங்கே இருக்குது, இங்கே தண்ணி பாய்ச்சுறீங்க, இங்கே குளம் இருக்குது, இங்கே தண்ணி பாய்ச்சுறீங்க, இங்கேருந்து தண்ணி திருதுன்னு ஓடுது, அந்த மரத்துக்கு ஓடுது. அப்போ அந்த மரத்துக்கு ஓடும்போது நேராக அந்த மரத்துக்கு போகாது. அந்த மரத்துக்கு போகிற வாய்க்கா இருக்குது தெரியுமா? வாய்க்கா வந்து அந்த மண்ணு பூரா என்ன செஞ்சுன்னா தண்ணியை உறிஞ்சிட்டு மிச்ச மீதியை தான் என்ன செய்யும்? அந்த தண்ணி, அந்த வாய்க்கா என்ன செய்யும்? அனுப்பும் அந்த பக்கம். அப்போ என்ன செய்யுன்னு கேட்டிங்கன்னா, பாதி தண்ணியை வந்து அந்த மரத்துக்கு போக வேண்டிய தண்ணியை வந்து பாதி வாய்க்கா வரப்பு என்ன செஞ்சிருது? உறிஞ்சிருது. வாய்க்கா வரப்பில் வந்து புல், தேவையில்லாத செடிகள் தான் என்ன செய்யுது? அது குடித்து பயன்பெறும். ஆனால் பயன்படக்கூடிய மரத்துக்கு தண்ணி போகாது. ஏன்னா இங்கேருந்து இந்த குளத்துலேருந்து தண்ணி போகும்போது பாதி உறிஞ்சிருது. ஆனால் இப்படியெல்லாம் தேவையில்லாமல் அந்த தண்ணி வீணாகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சொட்டு நீளம், அப்போனா இங்கேருந்து நேராக பைப்பு அங்கே போய் அந்த மரத்துக்கிட்ட அந்த சொட்டு நீளம், அந்த சொட்டு சொட்டாக வடிஞ்சிட்டு இருக்கேன். அந்த மரத்து மேலே சொட்டு சொட்டாக வடிஞ்சிக்கிட்டு இருக்கேன். அந்த தண்ணி அந்த மரம் மட்டும்தான் உரியுமே ஒழிய பக்கத்தில் இருக்கிற எந்த மரமும் உரியாத அளவுக்கு சொட்டு நீளத்தை கண்டுபிடிச்சது இஸ்ரேல் யூதர்கள் கண்டுபிடிச்சாங்க. தண்ணியும் வீணாகலை, மரமும் 24 மணி நேரம் ஈரப்பதமாக என்ன செய்யும்? இருக்கும். அப்படிப்பட்ட கண்டுபிடிப்பு அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க யூதர்கள். அப்போ அவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிங்கன்னா அவங்க நல்லா இருக்காங்களோ இல்லையோ, முதல் காரியம் உங்கள் குடும்பத்தில் ஒரு அமைதி கிடைக்கும், உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் கிடைக்கும், உங்கள் குடும்பத்தில் ஒரு சுகம் கிடைக்கும். ஆமேன். இதுதான் வந்து நம்ம ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியம் பார்த்துக்கணும்.